ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எ நேஷன் ஸ்ட்ரென்த் போயம் சம்மரி தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் ரிட்டன் பை ரால்ஃப் வால்டோ எமர்சன். இவர் 1803லேருந்து 1882 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பர்சன். இவர் ஒரு போயட், எஸ்ஸேயிஸ்ட், அப்புறம் ஃபிலோசஃபராக கூட இருந்திருக்காரு. இவரோட மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்ஸ் வந்து நேச்சர் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் பற்றி தான் இருக்கும். இவர் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பற்றி நிறையவே பேசியிருப்பாரு. அதாவது நம்ம எப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதை திருத்திக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் தி போயிட் பார்த்துடலாம். யூஸ்வலாகவே நம்ம எந்த கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஒன்று நிறைய வெல்த் வச்சிருக்க கண்ட்ரியாக இருக்கணும். அடுத்த மிலிட்ரி பவர், அதாச்சும் அவங்களோட செக்யூரிட்டிஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அவங்க எந்த மாதிரியான ப்ரைடை கேரி பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இதை வச்சு தான் ஒரு கண்ட்ரி வந்து எப்படிப்பட்டதுன்னு நம்ம தீர்மானிப்போம். பட் ஆத்தர் எமர்சன் இது எல்லாத்தையுமே டிஸ்அப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு நேஷனோட ஸ்ட்ரென்த் அதோட மெட்டீரியல் பவர் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் இதெல்லாம் வச்சு டிசைட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. பின்ன வேற எதில் தாண்டா ஒரு கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லும் போது, அந்த கண்ட்ரியில் வாழ்கிற மக்களோட ஆக்ஷன்ஸ் தான் அந்த கண்ட்ரி எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆனது அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாரு. ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட வேலையை சரியாக செஞ்சு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேஷன் growth நோக்கி போகுன்றது இவரோட கருத்து. ஸோ எமர்சன் ஒரு நேஷன் growth ஆகிறதுக்கு 3 முக்கியமான விஷயம் வேணும்னு சொல்கிறாரு. அது என்னென்னா uphold ட்ரூத், ஹானர் அண்ட் இன்டெகிரிட்டி. இது 3 மக்கள்கிட்ட இருந்தாலே போதும்னு சொல்கிறாரு. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சரியாக செய்யும் போது ஆன் தி ஹோல் பார்க்கும்போது கரெக்டாக தானே இருக்கும். ஸோ இப்போ நம்ம போயம்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணும் போதே போயிட்டு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னா, வாட் மேக்ஸ் எ நேஷன்ஸ் பில்லர்ஸ் ஹை அண்ட் இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். அவங்கக்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குன்றது கிடையாது, எவ்வளோ பெரிய கிங்டம்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்றது கிடையாது, அவங்க மேக் பண்ணி வச்சிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட ஒரு கண்ட்ரியோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது கிடையாது. நம்ம ராஜாக்கள் கிட்டலாம் ஒரு போட்டி உணர்ச்சி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பக்கத்து நாட்டை எப்படி கைப்பற்றலான்ட்டு எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த போரில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நாடும் கிடைச்சிரும், அதே மாதிரி க்ரௌனும் கிடைச்சிரும். அப்போ மட்டும் கிடையாது, இப்பயும் அப்படிதான். நிறைய இடத்துக்காக சண்டை போடுவாங்க அண்ட் ரிசோர்ஸஸ்க்காகவும் சண்டை போடுவாங்க. ஒரு வார் நடத்தி அவங்க அந்த பிளேஸை கைப்பற்றினாலுமே அது ஒரு வெற்றியாக அவருக்கு சொல்லவே இல்லை. இப்போ நம்ம நாட்டு ஆர்மி பீப்புளெலாம் எடுத்துக்கோங்களேன். நம்ம இங்கே நைட்டு நிம்மதியாக தூங்குறோம், ஆனால் அவங்க பார்டரில் நின்று நமக்காக சண்டை போடுவாங்க. அப்படி உயிரை கொடுத்து சண்டை போடணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்க. பட் இருந்தாலும் நேஷனில் இருக்க எல்லா பீப்புளையும் அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சனாக நினச்சி நமக்காக சண்டை போடுறாங்க. நம்ம அந்த அளவுக்கு போகலை அப்படின்னாலுமே இங்கே சொசைட்டியில் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்க சொல்கிறாரு. ஒரு நாட்டில் இருக்க பீப்புள் எந்தவித பேதமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழும்போது அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் உண்டாகும். ஒரு தப்பு நடக்கும்போது இது தடுக்கிறது ஒன்றும் என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஆக்ஷனை நிறுத்தணும். ஸோ இப்படி எல்லாருமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கிட்டு வேலை செய்யும்போது ஒரு நேஷனோட ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும்னு எமர்சன் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான். இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.